நம்ம கரூர்ல தரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, டிஎம்கே நடத்தின ஒரு முப்பெரும்பலான ஒரு ஈவென்ட் நடத்தினாங்க. அதே மாதிரி நிறைய நடத்துறாங்களே, புதுசா இவங்க வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க பேச வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் மாநாடு நடக்கும், அதை வந்து மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர்ல வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் படிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ்ல வந்து லைவா போடுவாங்க. லைவா பார்த்து நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்ப அப்படியே ஒரு ட்ராக் மாதிரி எப்படி போகுதுன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து கையில கொடுத்து ஆன் ஸ்பாட்ல வீடியோ எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்றதுதான் ஃபேஷன். பிகாஸ் இன்ஸ்டாகிராம் தான் வந்து நிறைய இளம் தலைமுறையினர் வந்து உலாவர பகுதி எதை கையில எடுத்திருக்காங்கன்னா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். எதுக்கு இந்த வெத்து விளம்பரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்செக்யூரிட்டி. அதாவது ஆட்சி நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன் இன்செக்யூரிட்டி சொல்றேன்னா, ஏடிஎம்கே கிட்ட ஒரு 1% ஓட்டு இருக்கு, சீமான் கிட்ட கொஞ்சம் ஓட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மள தோக்கடிக்க பத்தாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து சுத்திட்டு இருந்தாங்க. அங்கதான் ட்விஸ்ட் வச்சாங்க. டிவிகேன்ற ஒரு கட்சி வந்துச்சு. யாரும் வந்த உடனே வந்து ஆட்சியை பிடிச்சிட மாட்டாங்க, நம்மள தோக்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விழுப்புரம் மாநாடு, அப்புறம் மதுரை மாநாடு, அங்கெல்லாம் வந்து கூட்டமே கூடாது, யாருமே பார்க்க மாட்டாங்க, ஓட்டே போட மாட்டாங்கன்னு இருந்துட்டு இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வருமா வராது. அதான் விஜய்க்கு போக வேண்டிய அந்த இளம் தலைமுறையினர் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காகத்தான் இந்த இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்க கையில எடுத்திருக்காங்க. இவங்க நடத்துற ஈவென்ட் இல்ல, எது நடத்தினாலும் அது வந்து ஒரு நியூஸா தான் வந்துட்டு இருந்துச்சு. அது வீலாக மாறிடுச்சு. எது பண்ணாலும் உடனே இன்ஸ்டாகிராம்ல வந்துருது. எப்படியாவது இந்த ஓட்டை செதற விடாம பிடிச்சிடணும், அதான் இவங்களோட கோலே. டிவிக்கு வரதுக்கு முன்னாடி எங்க தலைவர் இதெல்லாம் பண்ணிட்டாரு, நீ என்ன இப்ப புதுசா பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒத்துக்கிறான். இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசருக்கு எல்லாம் காசு வீசுறது தான் முதல் தடவை. போன எலெக்ஷன்ல வந்து மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி நீங்க ஏடிஎம்கே ட்ரோல் பண்ணி பிஜேபி உள்ள வந்துரும்ன்ற மந்திரத்தை எல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிங்க. இந்த வாட்டி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆட்சியை பிடிக்கலாம் பாக்குறீங்க. ஒன் கைண்ட் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரொமோஷன் பண்ற மீம் பேஜஸ் அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் எல்லாம் ப்ளீஸ் அன்ஃபாலோ பண்ணிருங்க. அவங்க வந்து அவங்க உள் மனசுல இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணா கூட நம்ம ஏத்துக்கலாம், ஒத்துக்கலாம். அவங்க வந்து ஓகே, இவங்க வந்து காசு வாங்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்டா படிச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ வந்து நீங்க அன்ஃபாலோ பண்றது பெட்டர். காசு வாங்கினதை நீ பாத்தியான்னு நீங்க கேட்கலாம். அதான் ஒருத்தன் ஓப்பனா பெய்டு கொலை அப்படின்னு போட்டு மாட்டிக்கிட்டானே. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மாத்திக்கிட்டாங்க. எல்லாருமே அந்த ஹேஷ்டேக்ல போட்டாங்க பெய்டு கொலை அப்படின்ட்டு. ரிப்போர்ட்டர் கையில தான் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எழுதி கொடுக்குறீங்க, பார்த்தா இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்க. சரி, ப்ரொமோஷன் பண்ணு பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்டாவது நீ எழுதி கொடுக்கலாம்ல. நீ ஒன்னால எழுதி கொடுக்க முடியலன்னா இந்த சாட்சி கிட்ட ஒரு 50 ஸ்கிரிப்ட் எழுதி கொடுன்னு கேட்டா கூட அது எழுதி கொடுக்குமே. நானே மனப்பாடம் பண்ணிட்டேன் அந்த ஸ்கிரிப்ட. சரி, விஷயத்துக்கு வரும். டிஎம்கே எதுக்கு இவ்வளவு இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுறாங்க? யாரு காரணம்? டிவிக்கு வந்தப்ப வந்து டிஎம்கேயோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, வரட்டும் பாத்துக்கலாம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்மள அசைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே டிஎம்கே டிவிக்கே பத்தி இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, 2வது இடத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, பேச விரும்பல, செயல்ல காட்டுறோம். அந்த செயல்லாம் என்னன்னா, பெர்மிஷன் கொடுக்காதது, கேட்டா அரெஸ்ட் பண்ணி ஆடிட்டோரியம்ல வைக்கிறது, கரண்ட் கட் பண்றது, கேபிள் கட் பண்றது, அடக்குமுறையெல்லாம் பத்தி நீங்க பேசலாமா? இப்ப புதுசா ஒரு ட்ரிக் வந்திருக்கு, கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டுறது. இவங்க எதனால ட்ரிகர் ஆனான்னா, அவரு அப்பான்னு பிராண்ட் பண்ண பார்த்த ஒரு விஷயத்த வந்து மாத்தி ரோல் மெட்டீரியலா மாத்திட்டாரு. அதான் வந்து இவங்களுக்கு விஜய் அண்ணா மேல ஒரு கடுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அப்பான்னு யாரு சொன்னாங்க தெரியுமா? அது வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல சத்துணவு திட்டம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை வந்து அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல உட்காந்துட்டு, நான் யாரு தெரியுமா, தாத்தான்னு. உடனே வந்து தாத்தா இல்ல அப்பா சொல்ல அப்படின்னு சொன்னதே இவரு தான். இங்க இருந்து வரணும். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? சிஎம்னு கூட பார்க்காம அங்கிள் சொல்றாரு. எனக்கு ஒரு டவுட், பக்கத்து வீட்டுக்காரனா அங்கிள் தானே சொல்ல முடியும், அப்பான்னா சொல்ல முடியும். அம்மான்னு யார வேணா சொல்லலாம், ஆனா அப்பான்னு பிராண்டிங் பண்ற மூஞ்சிய பாரு. சரி, அங்கிள்னு சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா? விஜய பத்தி தப்பான ஒரு வீடியோ போட்டு அதை வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி யூஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாம். யாரு காசு அது? சீமான், துரைமுருகன் எல்லாம் அவங்களை அடிச்சிட்டு இருந்த டைம்ல கூப்பிட்டு வச்சு பேசி நல்லா செட்டில் பண்ணிட்டு மறுநாளே விஜய் பத்தி பேச வச்சீங்க பாத்தீங்களா? சோ விஜய பத்தி யாரு தப்பா பேசினாலும், யாரு வந்து பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணாலும், இல்ல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கட்சியில பதவி, காசு என்ன வேணா கிடைக்கும். இப்ப ரீசெண்டா கூட அந்த ஜேசிபில மாலை போடுறதுக்காக கேஸ். டிஎம்கேல யாருக்குமே அந்த ஜேசிபில மாலை போட்டதே இல்லையா? இன்னொன்னு வேற, சினிமா மாதிரி இல்ல, சினிமால நடிக்கிற மாதிரி இல்ல, சினிமால பேசுற மாதிரி இல்லன்னு கமலுக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்களா? அவரும் சினிமால இருந்து தானே வந்தாரு. இவ்வளவு ஏன் ஸ்டாலினே சினிமால இருந்தா, சினிமா கூட இல்ல, ஒரு சீரியல் நடிச்சுட்டு தான் வந்தாரு. மஜாவா 3 வாக்கு எல்லாம் போடுவாரு.
சரி, சினிமா ஃபீல்டுல இருந்து யாரும் அரசியல் வரவே கூடாது, சிஎம் ஆகவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சினிமாக்காக கதை எழுதினவங்க அப்பா ஆகலாம், சீரியல் நடிச்சா நீங்க ஆகலாம், வடிவேலு சந்தானமுக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க பையன் ஆகலாம், அடுத்த செட்டு கொத்தடிமைகளை ஏமாத்துறது இப்பவே ஆக்டிங் கிளாஸ் போறவங்க பேரன் ஆகலாம், அடுத்து அவன் பையன் ஆகலாம். உங்க ஃபேமிலில இருந்து யாரு வேணா ஆகலாம், மத்த ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க கூட வரக்கூடாது. அப்படிதானே? இல்ல தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி தான் தோணுது தெரியல. இந்த மன்னராட்சி பத்தி பேசினா மூக்குக்கு மேல கோபம் வேற வருது. ஒரு கொத்தடிமை கூட்டம் இருக்கு வந்து டிஎம்கே மேல வந்து ஒரு பயங்கரமான பற்று கொண்ட மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அவங்கள எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியலையா? எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இவ்வளவு ஓப்பனா சொல்றான், ஒரு என் ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு ஓப்பனா சொல்றான். நமக்கே தெரியுது இன்னும் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எப்படி பாவப்படத்தோம். அவன் பேரன் வந்து 20 வயசுல சிஇஓ ஆயிட்டான். நம்ம ஃபேமிலியில யாராவது 20 வயசுல சிஇஓ ஆக முடியுமா? அவன் பேரன் வந்து ஒரு டிஃபெண்டர் கார் வச்சிருக்கான். அது எத்தனை கோடியுமே தெரியல. நம்ம பையன் வந்து ஜொமேட்டோ ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கான், ஓட்ட வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து எப்படிதான் நீங்க இன்னும் அவங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் தெரியல. சரி, விஜய்க்கு வந்து மாநாடு, ரோட் ஷோ, அப்புறம் பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சு விட்டா இப்ப புதுசா ஒண்ணு இளையராஜாவுக்கு ஈவென்ட் நடத்துறாங்க. இந்த பக்கம் நமக்கு சினிமா ஃபாலோவர்ஸும் தேவை. சோ வந்து சினிமா பிரபலங்களா, அதாவது பெரிய தலைங்களா கூப்பிட்டு வச்சு இளையராஜாவுக்கு வந்து ஈவென்ட் நடத்துனாங்க. அதுவும் கவர்மெண்ட் செலவுல. இளையராஜா டிசர்வ் தட். அதுக்கு ஏன் இங்க பேசினவங்களுக்கு எழுதி கொடுத்து பேச வைக்கணும்? அதுல இருந்து ரஜினி பேசினதெல்லாம் எதுக்கு? ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. ப்ரோ டசன்ட் வாண்ட் டு சே தட்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் இளையராஜாவே எனக்கு எதுக்கு இப்போ இதெல்லாம் அப்படின்னு கேட்டுருவாரு. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. அதை வந்து விஜய் மீட்டிங்கை கட் பண்ணி லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணுவாங்க. இது வந்து இன்செக்யூரிட்டி இல்லையா? இந்த மாதிரி ஈவெண்ட்ல வந்து கருணாநிதி தான் நடத்திட்டு இருந்தாரு முன்னாடி. இந்த உலகத்துல எல்லா லொகேஷன்லயும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அவங்கள வலுக்கட்டாயம் வந்து கூட்டு வந்து ஈவெண்ட் நடத்துவாங்க. அஜித் கூட ஸ்டேஜ்ல தட்டி கேட்பாரு வந்து இந்த அரசியல் எதுக்கு வந்து ஆக்டர்ஸ் இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு கூட ரஜினி எந்திரிச்சு கை தட்டுவாரு. அதே ரஜினி தான் வந்து இப்ப என்ன பேசுறாரு பாத்தீங்களா? புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு விஜய் மேல இவ்வளவு பயத்தை வச்சுட்டு எந்த மாதிரி எல்லாம் முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? இப்ப கூட விஜய் வந்து ஒரு நியூபி, அதாவது இப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாது. அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லலாம், ஆனா சொல்ல மாட்டாங்க. அதுலயே சில பேர் வந்து சொல்றாங்க. அது எந்த மாதிரி தெரியுமா? என்னதான் பண்ணீங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அதுவும் சொல்ல மாட்டீங்க. அவர் கேட்ட கேள்விக்கு வந்து யாருமே பதில் சொல்ல, வந்து எடக்கு முடக்கா வந்து புரியாத மாதிரி கமல் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சிஎம் சார் என்ன பேசுறாரு? எதுவுமே பேச விருப்பம் இல்லை. ஏன்னா பேச முடியாது, பேச தெரியாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப ரீசெண்டா வந்து விஜயண்ணா வந்து நாகையில வந்து ஒரு கேம்பெயின் நடந்துச்சுல, அதுல வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த ஜெர்மனில போய் என்னத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துட்டு வந்தீங்க, என்னத்தை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டார். அதுக்கு வந்து 1 ஹவருக்குள்ள வந்து ஒரு ரிப்ளை வீடியோவா வருது. அவ்வளவு நாள் வராத ஒரு வீடியோ போய் 1 வாரம் கழிச்சுதான் இந்த விஷயமே நடக்குது. அவ்வளவு நாள் வராத ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து விஜய் கேட்ட உடனே வந்து வந்துச்சு. இது இன்செக்யூரிட்டி இல்ல? இவ்வளவு நாள் வந்து அண்ணாமலை வந்து எனக்கு அறிக்கை கொடுங்க, நீங்க என்னதான் பிடிச்சிட்டு வரீங்கன்னு அறிக்கை விடுங்கன்னு இவ்வளவு நாள் வந்து எவ்வளவு 5 வருஷம் மேல கேட்டுட்டு இருக்காரு. ஒரு பதில் கூட இல்ல. ஆனா இப்ப விஜய் வந்து கேட்ட அந்த 1 ஹவருக்குள்ள நீங்க வந்து வீடியோ எல்லாம் கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுல எந்த மாதிரி? இது வந்து சரி, அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு பாப்பமா? ஜெர்மனியில முதலீட்டாளர்களை சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம், எவ்வளவு படிச்ச திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, இங்க படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ் தாண்டி எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம்னு பிரசன்டேஷன் பண்ணோம். இவர் சொன்னது அவருக்கு புரிஞ்சிருக்குமா, இல்ல அவரு சொன்னது இவருக்கு புரிஞ்சிருக்குமா? ஒண்ணும் தெரியல. முதலீட்டாளர்கிட்ட பேசும்போது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில பெண்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க. என்ன வேலை வாய்ப்பு? துப்புரவு தொழிலாளர். அதுவும் ஒழுங்கா சேலரி கொடுக்க மாட்டீங்க, அதையும் பிரைவேட் கொடுத்துட்டீங்க. ஆக்ஸ்போர்ட் 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான யூனிவர்சிட்டி. அங்க பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த பேராசிரியர்கள், மாணவர்கள் அவங்களுக்கு முன்னாடி தந்தை பெரியாருடைய படத்தை அவங்க முன்னாடி வந்து பேசுன அப்படி சொல்றது கூட நமக்கு நல்ல சிரிப்பு வருது. இந்த பெரியாரோட போட்டோவை திறந்துச்சான்னு சொல்றதெல்லாம் இந்த ஆடிட்டோரியம் வந்து வாடகைக்கு வாங்கி இந்த என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன படமே ஷூட்டிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. சரி, கடைசி வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? இல்லையே, பேசலையே. என்னத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பிடிச்சீங்க? நீங்க போனதான மெயின் நோக்கமே அதான். அதை வந்து நீங்க பேசவே இல்லையே. யார் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க, எதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க, எதுவுமே சொல்லலையே. இவர் கூட ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? இவர் வந்து இவரோட பேர் டிஆர்பி ராஜா. இப்ப விஜய் வந்து ரீசெண்டா அந்த ரோட் கேம்பெயின் நடத்தினப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்டதுக்கு வந்து பதில் சொல்றதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. யாரா இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்டா அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். ஆனா இவர் நக்கலா வந்து அதெல்லாம் சும்மா கண்டகெல்லாம் பதில் சொல்லுங்க.
சொல்லுங்க bro. ஏதாவது நல்ல ஆரோக்கியமா கேளுங்க, நான் ரெஃபரேட்டா இவர் யாருன்னு தெரியல. ஐயாவை இங்க இருந்து ஜெர்மனிக்கு பிளைட் ஏத்தி விட்டதும் இவர் தான். ஐயா கூட பிளைட்ல டிராவல் பண்ணதும் இவர் தான். ஐயாவை அங்க வந்து ரிசீவ் பண்ணதும் இவர் தான். எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காரு பாருங்களா. இவங்க எப்படின்னா வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல பொலிட்டிக்ஸ் பண்றாங்க, இந்த பொலிட்டிக்ஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிராமா கம்பெனி தானே இது. டியூரேஷன் காரணமாக இந்த வீடியோ வந்து இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதோட மீதி வீடியோ வந்து நான் வந்து கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுவேன். இன்னும் 1 hourல பண்ணிடுவேன். Stay tuned. டாடா. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சினிமா பின்னாடி போகாதீங்க, சினிமா ஆக்டர்ஸ் பின்னாடி போகாதீங்க சொல்லிட்டு சினிமா ஃபீல்ட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கல்வி விழா நடத்துறாங்க. கேட்டா நீங்க எல்லாம் பைத்தியமாடா, அங்கேயே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து படிக்க சொல்றாங்க சின்ன பசங்க கிட்ட. அவங்களும் எவ்வளவுதான் நடிக்கிறது ஒப்பிக்கிறது.